நண்பர்களே வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது பாலக்காடு கோட்டையில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி கோயிலை பற்றி. இந்த பாலக்காடு கோட்டை ஆஞ்சநேயர் மிக சக்தி வாய்ந்தவர் என்று சொல்கிறார்கள். வாலிலே மணிக்கட்டி உள்ள இந்த ஆஞ்சநேயர் இளைஞர்களுக்கு திருமண வரம் அளிப்பவர். கூப்பிய கைகளுடன் வலது காலை முன்வைத்து சற்றே குனிந்த நிலையில் ராமனை நோக்கி வணங்கிய நிலையில் உள்ள இந்த ஆஞ்சநேயருடைய வாலில் உள்ள மணி நல்ல சகுனத்தை குறிக்கும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கின்றவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை பூஜைகள் செய்து வெற்றிலை மாலை சாத்தி சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கி வீட்டிற்கு ஆஞ்சநேயர் படத்துடன் சென்று அந்த ஆஞ்சநேயரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வணங்கி வெற்றிலை மாலை சாத்தி மஞ்சளும் குங்குமம் தொட்டு வாலில் அடியிலிருந்து ஒவ்வொரு பொட்டு வைத்து கொண்டே சென்றால் அந்த வாலில் உள்ள மணி வருகின்ற வரையில் சந்தனப்பொட்டு வைத்து முடியும் போது திருமணம் நிச்சயமாகிவிடும் என்பது இங்கு பரவலாக நம்பப்படுகிறது. அதுபோல் நடந்தும் இருக்கிறது. பாலக்காடை சுற்றியுள்ள பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் இங்கு வந்து வெற்றிலை மாலை செய்து இந்த வழிபாட்டை செய்கின்றன. அது மட்டுமில்லாமல் நெய் விளக்கு ஏற்றுதல், விளக்கில் எண்ணெய் ஊற்றுதல், சந்தனக்காப்பு அணிவித்தல், வெற்றிலை மாலை சாற்றுதல், வடமாலை சாற்றுதல், துளசி மாலை சாற்றுதல் போன்ற பல வழிபாடுகளும் இங்கு உண்டு. அது கூடாமல் லட்சார்ச்சனை என்று சொல்லப்பட்டது முன்பதிவு செய்யப்படுகிறது. மிக விசேஷமான ஆஞ்சநேயர். இந்த கோட்டையினுடைய சுவரில் உள்ள ஒரு சிறிய உருவம், அதாவது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுது. இந்த ஆஞ்சநேயருக்கு வலது பக்கத்தில் கோட்டையின் மதிர் சுவரில் ஒரு ராமருடைய சிறிய கோவில் இருந்திருக்க வேண்டும். இப்போது அங்கு விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை. இந்த கோட்டை ஹைதர் அலியால் 18ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. திப்பு சுல்தான் இதிலிருந்து அரசாண்டார். இவர் போருக்கு செல்லும்போது இந்த படை வீரர்கள் இந்த ஆஞ்சநேயரை வெற்றி தெய்வமாக வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இங்கிருந்து மைசூருக்கு சுரங்கப்பாதை உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த கோட்டையை பற்றிய விரிவான விளக்கங்கள் சென்ற வீடியோவில் நான் கூறியுள்ளேன். அந்த வீடியோ காணாதவர்கள் ஐகான் பட்டனை தொட்டு அந்த வீடியோ சென்று கண்டு வாருங்கள். அதில் திப்பு சுல்தானுடைய கோட்டையினுடைய முழு விவரங்களும் அடங்கியிருக்கின்றன. இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் தற்காலத்தில் ஏற்றெடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், கோட்டைக்குள் சென்று அந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். கோட்டைக்குள் ஆஞ்சநேயரை படமெடுக்க அனுமதி இல்லை. தற்காலத்தில் இந்த கோயிலினுடைய நிர்வாகத்தை ஆஞ்சநேய சேவா சமிதி என்ற நிறுவனம் நடத்தி வருகிறது. இது கோயிலுடைய நித்திய பூஜைகளையும் விளக்கு ஏற்றுதல், எண்ணெய் ஊற்றுதல் போன்றவற்றையும் ராமாயண மாதம் என்று சொல்லப்படுகின்ற கர்க்கடக மாதத்தில் உள்ள ராமாயண பாராயணம், நாடகம், நிறுத்தம் மற்றும் கலைகளை நடத்தி வருகிறது. மேலும் பஜனைகளுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறது. இங்கு ஏழை பெண்களுக்கு திருமண செலவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சிறிய அளவில் 500 பேருக்கு உள்ள விருந்தும் அளித்து திருமணம் செய்து வைக்கிறது. இந்த ஆஞ்சநேய சேவா சமிதியினுடைய அலுவலகத்தின் பெயர் கதலிவனம். இது வெஸ்ட் ஃபோர்ட் ரோடில் அமைந்துள்ளது. இங்கு எல்லா வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் மதியம் மணி 12லிருந்து 2 மணி வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் சஞ்சீவினி சிகிச்சா என்ற பெயரில் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்குள்ள சிகிச்சை செலவுகளையும் இது ஏற்றுக்கொண்டுள்ளது. ஏழை பிள்ளைகளுக்குள்ள புத்தகங்கள் வழங்குதல், பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு எண்ணெய் வழங்குதல் போன்ற பல நல்ல திட்டங்கள் இருக்கிறது. இதில் பிடியரசு திட்டம் என்று ஒரு திட்டமும் உள்ளது. இதில் கிடைக்கின்ற வருவாயை கொண்டு ஏழை மக்களுக்கு அரிசி வழங்குதல் போன்ற பல நல்ல காரியங்களை இந்த ஆஞ்சநேயர் கோவிலினுடைய நிறுவனம் நடத்தி வருகிறது. நண்பர்களே, இதுதான் கோட்டைக்குள் உள்ள நுழைவாயில். இதற்குள் செல்ல வேண்டுமானால் டிக்கெட் எடுக்க வேண்டும். மேலும் புகைப்படம் எடுக்க
வேறு கட்டணமும் செலுத்த வேண்டும். இதனால் நாங்கள் கோட்டைக்குள் செல்லவில்லை. இந்த கோட்டைக்குள் முன்பு சப்ஜெயில் இருந்தது, இப்போது அங்கு இல்லை. இங்கு சில ஆஃபீஸுகளும் இயங்கி வந்திருக்கின்றன. இதற்குள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு மியூசியமும் உள்ளது. இங்கு ஒரு அழகிய குளமும் ஒரு வளைந்த மரமும் பச்சை பசேல் என்று புல்வெளியும் உள்ளது. அழகிய பூச்செடிகள் வைத்து வளர்க்கப்படுகின்றன. பழைய காலத்து கோட்டைகள் போன்று இடிந்து பொழிந்து இல்லாமல் அழகாக இது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கோட்டையினுடைய கண்காணிப்பு டவரில் இருந்து ஏறி பார்த்தால் நாலாபுறமும் தெரியும். அங்கிருந்து அந்த நடைபாதையும் பற்றி அகழியும் பாலக்காடு டவுனையும் நம்மால் காண முடிகிறது. இத்தகைய அழகிய கோட்டைகளை நீங்களும் ஒருமுறை வந்து விசிட் செய்துவிட்டு போங்கள். பழைய காலத்தில் இந்த கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து பீரங்கிகளை வைத்து வீரர்கள் நாலாபுறமும் பார்த்து கோட்டையை பாதுகாத்து வந்திருக்கின்றனர். அகழியிலே குறுக்கே உள்ள பலகையை நீக்கினால் அந்நியர்கள் கோட்டைக்குள் கடந்து வர முடியாது. அகழிக்குள் பாம்பும் முதலைகளும் அன்று இருந்தன. ஒரு நாள் டூர் செல்வதற்கு ஏற்ற இடம் பாலக்காடு ஃபோர்ட்டும் ஆஞ்சநேயர் கோவிலும். ஆஞ்சநேயர் கோவிலில் பக்த ஜனங்கள் எப்பொழுதும் கூட்டமாக வந்து செல்கிறார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.